இந்த காலை தியானத்திற்காக உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே இந்த தியானத்தை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாள் காலையிலும் நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை யோவானுடைய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். இந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்திற்கு வருவேன். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மை போல வாழ்ந்து 12 சீஷர்களை தன்னோடு வைத்திருந்து அந்த ஊழியத்தினுடைய இறுதி நேரம் வந்த பொழுது ஆண்டவர் இடத்திலே சொன்னார், நான் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போக வேண்டும். நான் வந்த வேலையெல்லாம் முடிந்து நான் பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட போகிறேன். நான் என் பிதாவினிடத்திற்கு போகப் போகிறேன் என்று சொன்ன பொழுது அவருடைய உள்ளமெல்லாம் கலங்கினது. அவர்கள் தங்களை ஒரு அனாதைகளாய் போய்விடுவோமோ என்கிற ஒரு துக்கம் சீஷர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. ஆண்டவர் அவர்கள் உள்ளத்தை பார்த்தார். ஐயோ, என் பிள்ளைகள் கலக்கத்தோடு இருக்கிறார்களே, என் பிள்ளைகள் நான் போய்விடுவேனே என்று துக்கத்தோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு உண்மையை அவர்களுக்கு சொன்னார். என் பிள்ளைகளே, என் சீடர்களே, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், மறுபடியும் உங்களிடத்திற்கு வருவேன். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், என் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். வாழ்க்கையில் எத்தனை தடவை தனிமையிலே நின்றிருக்கிறோம் பாருங்கள். யார் எனக்கு ஆதரவு? நான் நம்பினவர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள். என் உற்றார் உறவினர்கள் கூட என்னை மதிப்பதில்லை. என் நண்பர்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போய்விட்டார்கள். தனியனாய் நின்று கொண்டிருக்கிறேன். பள்ளிக்கூட வளாகங்களிலே, கல்லூரி வளாகங்களிலே, நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே எத்தனை முறை அப்படி யோசித்திருக்கிறீர்கள்? ஐயோ, எல்லாரும் நான் நம்பினவர்களெல்லாம் மோசம் பண்ணிவிட்டார்கள். திக்கற்றவர்களாய், உதவிக்கு ஒருவரும் இல்லாதவர்களாய், ஆலோசனை கொடுப்பதற்கு கூட நல்ல நண்பர்கள் இல்லாமல் தனிமையிலே நின்று கொண்டிருக்கிற அனுபவம் உங்களுக்கு உண்டல்லவா? ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், மகனே, மகளே, நான் உன்னை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்திற்கு வருவேன். இந்த வார்த்தைகளை சொன்ன பொழுது சீஷர்களுக்கு ஒரே சந்தோஷம். அப்போதான் ஆண்டவர் சொன்னார், கொஞ்ச காலம் என்னை காணாமல் இருப்பீர்கள், ஆனால் மறுபடியும் நான் உங்களிடத்திற்கு வருவேன். மிகுந்த ஆறுதலான ஒரு வார்த்தை. எப்படி நான் மறுபடியும் வருவேன் என்று அவர் சொல்லுகிறார்? மாம்சத்தில் ஒரு முறை இந்த பூமிக்கு அவர் வந்துவிட்டார். 33 வருடங்கள் ஆகப் போகிறது. ஊழியம் முடிவு பெறப் போகிறது. அவர் சிலுவையில் அடிக்கப்பட போகிறார். இந்த ஜனங்களுக்காக, உலகத்தில் அத்தனை பேருக்காகவும் தன் ஜீவனை கொடுக்க போகிறார். அவர் சொல்லுகிறார், கொஞ்ச காலம் என்னை காணாமல் இருப்பீர்கள், மறுபடியும் என்னை காண்பீர்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்து பரலோகத்திற்கு அவர் ஏறி சென்று திரித்துவத்தின் 3ஆம் நபராகிய தூய ஆவியானவராக மறுபடியும் அவர்களுக்குள்ளே அவர் வரப்போகிறார். ஆகவே தான் அவர் சொன்னார், நான் உங்களை விட்டு நிரந்தரமாய் போகப் போவதில்லை, உங்களிடத்திற்கு வருவேன், காத்திருங்கள். இன்றைக்கும் இந்த காலை வேளையிலும் அவர் சமூகத்திலே காத்திருங்கள். தேவ ஆவியானவருடைய வல்லமை நம்மை நிரப்பும். அவர் நம்மை நிரப்புகிறார். என்னால் என்ன பொருள்? அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் மறுபடியும் நம்மிடத்தில் வருவார். கேட்பீங்களா? அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த அருமையான தியானத்தில் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, உம்முடைய மகா பெரிய கிருபையை நம்பி உம்மிடத்தில் நிற்கிறோம். இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவராக ஆண்டவரே எங்களை மூடிக்கொள்ளும், எங்களை நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தின் ஆண்டவரே மேன்மையை ருசித்தவனாய் ருசித்தவளாய்
இந்த நாள் முழுவதையும் நான் கடத்தி செல்ல ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்து நல்ல ஆலோசனைகளை தந்து இந்த நாளில் ஜனங்களுக்கு முன்பாக நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று, நான் வேலை ஸ்தலங்களில், பள்ளிக்கூட வளாகங்களில், கல்லூரி வளாகங்களில் ஆண்டவரே நான் இருக்கிற ஒவ்வொரு ஸ்தானங்களிலும் நான் பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்திருளும். ஆவியானவர் என்னை நடத்தும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.